ஒரு பயணம் விண்வெளியின் இருந்த தலங்களுக்குள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய மெய்நிகர் பயணத்தில் நாம் ஒரு மிக பெரிய அற்புதமான ஆர்பிஜி உலகத்தை பற்றி பேசப் போகிறோம். அது என்னவென்றால் தி அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2 அப்சிடியன் என்டர்டெயின்மெண்ட் உருவாக்கும் அடுத்த தலைமுறை விஞ்ஞான புனைகதை விளையாட்டு. முதலில் இந்த விளையாட்டின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 29. இதுவும் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. ஏனெனில் முன்னொரு பகுதியான தி அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2019இல் வந்தது. அதற்கு பிறகு இவ்வளவு நாட்கள் கழித்து நமக்கு மேலும் பெரிய மிக சுவாரஸ்யமான அனுபவம் கிடைக்கப் போகிறது. புதிதாக எங்கே செல்வது? அர்கேடியா என்ற புதிய விண்வெளி வலம். இந்த முறைக்கு கதை ஒரு புதிய விண்வெளி வலமான கோலத்தில் அமைந்துள்ளது. பெயர் அர்கேடியா. இங்கே பல பிரிவுகள், பறக்கக்கூடிய கும்பல்கள் இருக்கின்றன. அங்கு அரசியல், படையெடுப்பு போன்ற ஒரு உலக போர், வேர்ல்ட் வார் 1 போன்ற சூழல் உள்ளது. இதுவரை மட்டும் இந்த உலகம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட காலனியாகும். நாம் ஒரு ரகசிய காரியத்திற்கு அனுப்பப்படுகிறோம். அந்த ஸ்கிப் டிரைவ்ஸ் எனப்படும் தொழில்நுட்பம் இடம் மற்றும் காலத்தை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டியது நம் கடமை. இந்த புதிய சூழல் ஒரு வலிமையான கதையை தருகிறது. ஒரு பக்கம் நகைச்சுவையும் கார்ப்பரேட் சாட்டையரும் இருக்க, மறுபக்கம் அரசுகள் மற்றும் போரின் பயனற்றதையும் காட்டுகிறது. விளையாட்டு உலகம் மற்றும் கேம் பிளே. நீங்கள் உங்கள் பாதையை செல்வீர்கள். தி அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2 கௌரவமான ஆர்பிஜி அனுபவமாகும். இதில் உங்கள் கதாபாத்திரத்திற்கான திறன்கள், பாதைகள், நண்பர்கள் மற்றும் எதிரிகள் அனைத்தும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதில் முன்னாடிய தி அவுட்டர் வேர்ல்ட்ஸிலிருந்து மிக முக்கியமான மேம்பாடுகள் வந்துள்ளன. பர்க்ஸ் மற்றும் ஃப்ளாஸ். உங்கள் பாதையை தனிப்பயனாக்கும் மிக சிறந்த சிஸ்டம் இது. பர்க்ஸ் உங்கள் கதாபாத்திரத்திற்கு பலன்களை தரும். ஃப்ளாஸ் என்றால் குறைகள். உதாரணமாக, நீங்கள் உரையாடல்களை தவிர்க்கிறீர்களானால் அதை கவனத்தில் கொண்டு விளையாட்டை மாற்றும். அல்லது பேட் நீஸ் ஃப்ளா மூலம் நீங்கள் வேகமாக நகரலாம், ஆனால் உங்கள் மூச்சு திணறல் உங்கள் ஒளிப்படத்தை இழக்கச் செய்யும். கம்பானியன்ஸ். பழைய தோழர்களுக்கு கூடுதல் கதைகள் மற்றும் தனிப்பட்ட முயற்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஃபேக்ஷனுக்கும் தங்களது ரேடியோ சேனல் உள்ளது. இதனால் உலகம் மிகவும் உயிரோட்டமாக உணரப்படுகிறது. விருப்பமான நடைமுறை. கேம்ப்ளே மெக்கானிக்ஸ். சுடுகாடுகள், இரட்டை முதல் தனிப்பட்ட பார்வை, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பர்சன் ஸ்விட்சிங், என்-ரே ஸ்கேனர் மூலம் சுவாரஸ்யமான புதிர்கள் மற்றும் எதிரிகளை கண்டுபிடிக்க முடியும். கதாநாயகத்தின் திறன்கள். இதற்கான 12 திறன்கள் உள்ளன. இதனால் நீங்கள் எப்படி விளையாடுவீர்கள் என்று தீர்மானிக்க முடியும். உதாரணமாக, என்ஜினியரிங், ஹேக்கிங் போன்ற திறன்கள் உங்கள் கதாபாத்திரத்தின் தனித்துவத்தை அதிகரிக்கும். கடவுளைப் போலவே தேர்ந்தெடு. உங்கள் கதையை நீங்கள் எழுதுங்கள். தி அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2 முழு ஆர்பிஜி அனுபவத்தை தருகிறது. இதில் நீங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட கதை மட்டுமல்ல, உங்கள் செயல்கள் உலகத்தையும் மாற்றும். உங்கள் பழக்க வழக்கங்களும் தோழர்களுடனான உறவுகளும் துரோகங்களும் உங்கள் கதையின் தனிப்பட்ட பாதையை அமைக்கும். கதையின் சிக்கலான மற்றும் பெரிய உலகத்தில் நீங்கள் தனது திறமைகளை பயன்படுத்தி சிந்திக்க, பேச, போராட முடியும். அழகான கிராபிக்ஸ் மற்றும் ஒளிபரப்பு. தி அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2 எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் மற்றும் PS5 போன்ற புதிய தலைமுறை கன்சோல்களில் மிக அழகான, சித்திரமான சூழலை வழங்குகிறது. பிரம்மாண்டமான விண்வெளி மற்றும் மர்மம் நிறைந்த கோளங்களை பார்த்து சுவாசம் பறிக்கக்கூடிய தரம். முடிவு. ஏன் நீங்கள் இந்த விளையாட்டை எதிர்நோக்க வேண்டும்? மிகச் சிறந்த ஆர்பிஜி அனுபவம். எளிமையாக நுழையக்கூடியது, ஆனால் ஆழமான கதையும் அமைப்புடன். உங்கள் கதாபாத்திரத்தை கட்டப்படுத்த, பல விதங்களில் விளையாட, உங்கள் தனிப்பட்ட பாதையை உருவாக்க. நிறைய தனிப்பட்ட கதை துணை கதாபாத்திரங்கள், ஃபேக்ஷன்ஸ் மற்றும் உலகத்துடன் உறவு. எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸில் வெளியாகும் காரணத்தால் கூடுதல் செலவு இல்லாமல் விரைவில் விளையாடலாம். மிக சுவாரஸ்யமான மற்றும் சுவையான வன்முறை, சிக்கல்கள், புதிர்கள் மற்றும் உலகத்துடன் தொடர்புள்ள ஆர்பிஜி. நண்பர்களே, இது தி அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2 பற்றிய என் விரிவான அறிமுகம் மற்றும் விமர்சனம். 2025 அக்டோபரில் இது வரும்போது நீங்கள் இதனை உறுதி வாங்கி உங்கள் பயணத்தை தொடங்குங்கள்.